இந்தா. பல்லவி அண்ணா இசைங்க எங்க போனா? உங்ககிட்ட தான் பல்லவி கேக்குறேன். இசை எங்க? அண்ணா அம்மா தான் அண்ணிய அவுட் ஹவுஸ் போக சொல்லிட்டாங்கண்ணா. அம்மா இங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இசை மட்டும் இல்லனா எப்படி? இதெல்லாம் ரொம்ப தப்புமா? பல்லவி, மாலைய போட்டு பூஜையில உட்கார்ந்த பிறகு யாரும் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லு. அது எப்படி? வீட்ல எல்லாருமே பூஜையில இருக்கும்போது இசை மட்டும் இல்லனா எப்படி நல்லவா இருக்கும்? ஒருத்தி மனச கஷ்டப்படுத்திட்டு அப்படி பூஜை பண்ணா அது பலிக்குமா? விஷால், என்ன பேசுறோன்னு பார்த்து பேசு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பார்த்து பண்ற பூஜை. நீயா எதையும் யூகிச்சு பேசாத. அதே தான் நானும் சொல்றேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பூஜையில இசை இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் போறேன். டேய் விஷால், நீ நாங்க சொல்றத கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? சாரிப்பா. இசை என்ன நம்பி வந்த பொண்ணு. அவளுக்காக நான் தான் பேசணும்பா. ஸ்ரீஜா ராகவ கல்யாணம் பண்ணிக்கும் போது அவ என்ன உண்மையை சொல்லிட்டாமா வந்தா? இல்லல்லம்மா. அப்ப அவ இந்த பூஜையில உட்காரும் போது இவ இருக்க கூடாதா? சொல்லுங்க. இவனடி இப்படி பேசுறான்? இசைக்கும் விஷாலுக்கும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீஜா ஜாதகமும் ராகவ் ஜாதகமும் பொருந்தலன்னு உனக்கு தெரியுமா? நான் 2 பேர் ஜாதகத்தையுமே பார்த்துட்டேன். 2 பேருக்குமே எல்லா பொருத்தமும் இருக்கு. எல்லாம் பொருத்தமா இருக்குங்கறாங்க. இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியும்க்கா. அதான் ராகவ் ஜாதகத்தோட பொருந்துற மாதிரி எனக்கு ஒரு ஜாதகத்தை நான் ரெடி பண்ணேன். பெரிய ஆளடி நீ. யாருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கணும், கவனத்துல இருக்கட்டும். சரிமா, சரி. அதுக்காக இசையை தள்ளி வைப்பீங்களா? இசை உட்காரு. விஷால் விஷால், டேய், இவ இந்த பூஜையில உட்கார்ந்தானா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். சுபத்ரா, 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 என்ன நீ சின்ன பிள்ளைங்களோட சரிக்கு சமமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியங்க. கூட இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷம் வேணும்னு பூஜை பண்ணா சந்தோஷம் வந்துருமா? என்னடா என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? இல்லம்மா, நான் சொல்றது. ப்ளீஸ். பூஜை நடக்கிற நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். அத்தை அத்தை, நானே போறேன். இசை, இந்த பாரு இசை, நீ மட்டும் இந்த பூஜையில இல்லன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நானுமே இங்க இருக்க மாட்டேன். விஷால், சொன்ன புரிஞ்சுக்கோ. நீ பூஜையில கலந்துக்கணும். நான் போறேன். ஏய் இசை, ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உன்னோட வாழ்க்கையை விட்டே போக போறேன். இதுல இந்த பூஜையில வந்து உட்கார்லன்னு நீ அத்தை கிட்ட எனக்காக சண்டை போடுறதுல ஏதாவது யூஸ் இருக்கா? ஆமா, எதை தொட்டாலும் கடைசில இந்த டிவோர்ஸ்ல வந்து நின்றுவிய. நான் நின்னுதான் ஆகணும் விஷால். என்ன, இந்த இடம் எனக்கு நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சாதான் என்னால உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியும். இப்போ பேசு விஷால். இந்த பாரு இசை, இப்ப நான் எதுவும் பேசுற நிலைமையில இல்ல. உன் நல்லதுக்காக நான் எது பண்ணாலும் கடைசில இந்த டிவோர்ஸ் விஷயத்த சொல்லி என்ன ரொம்ப குத்தி காமிக்கிறேன். ஐயோ விஷால், என்னோட இன்டென்ஷன் அது இல்ல. நான் உன்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது 2 விஷயம்தான். ஒண்ணு, என் தங்கச்சி வர்ஷினி ராகவ கல்யாணம் பண்ணணும். அதுக்கு அந்த ஸ்ரீஜா இந்த வீட்டை விட்டு போகணும். எனக்காக
நீ அத மட்டும் பண்ணா போதும். மத்தபடி இந்த வீட்ல எனக்கான உரிமையை வாங்கி தரேன்னு நீயா எனக்கு உரிமை இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு அத்தை கிட்ட வீணா கெட்ட பேர் வாங்காத. நீ அத்தை கிட்ட கோவப்படுறதும் சண்டை போடுறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்போ எல்லா தப்பும் என் மேலதான், அப்படித்தானே? நான் சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டேன். மிச்சத்தை நீயே யோசிச்சுக்கோ. வர்ஷினி, பேசாம அந்த கிளையண்ட் மீட்டிங்கை நீ அட்டெண்ட் பண்ண. ஆ ஆ, சூப்பர் சூப்பர் சாய்ஸ் இல்ல? பல்லவி, நான் யார்கிட்டயும் அட்வைஸ் கேட்கல. நானும் யாருக்கும் எதுவுமே சொல்லல. ஒரு நார்மல் ஆடியன்ஸா என்னோட ரெஸ்பான்ஸா தானே நான் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன இசை? சுபத்ரா, நீ சொல்றது சரிதான். வர்ஷினியே போட்டும். ராகவ், நீ என்ன சொல்ற? வர்ஷினி ஓகே தானப்பா? ஆமாமா, விஷால் சொன்ன மாதிரி வர்ஷினி குட் சாய்ஸ் தான். அத்தை, நான் எப்படி இந்த கிளையண்ட் மீட்டிங்ல? இல்ல அத்தை, வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் போகல. வர்ஷினி, உன்னால இதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நான் உனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில் பண்றேன். நீ அதை ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதும். இல்ல ராகவ், எனக்கு பயமா இருக்கு. வர்ஷினி, அதான் சொல்றான்ல, உன்னால இத பண்ண முடியுமா? ஓகே சொல்லு. வர்ஷினி, ஓகே சொல்லு. ஏய், ஓகே சொல்லு வர்ஷினி. இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தாதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும். அத்தை தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்களே, ஓகே சொல்லு. வர்ஷினி, ஒத்துக்கோ, ஓகே சொல்லு. உன்னால முடியும். வர்ஷினி ஓகேன்னு சொல்லு. சரிங்க அத்தை. நான் மட்டும் தனியா எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்குக்கா. எனக்கு என் தங்கச்சிய பத்தி நல்லாவே தெரியும். அவ சூப்பரா இந்த மீட்டிங்க ஹேண்டில் பண்ணிடுவா. அது மட்டும் இல்ல, நீ இந்த மீட்டிங்ல பேசுறத வச்சு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ஐயோ இப்படி ஒரு பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க பாரு. அக்கா, சும்மா சொல்லாத. ஏய், நான் சும்மா ஒன்னும் சொல்லல. நீ இந்த மீட்டிங்ல பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உனக்கு பிடிச்ச கலர்ல சுடிதாரும் நீ ரொம்ப நாளா கேட்ட வாட்சையும் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா, காட்டு. அக்கா, நான் கேட்ட வாட்ச் சூப்பர்க்கா.